விசில் சின்னம் வந்து என்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்குனாங்களோ அன்னையில இருந்து எல்லா இடத்துலயும் விசில் ஊதுறதுக்கே தடங்கிற மாதிரி தான் இருக்கு. பஸ்ல கண்டக்டர் கூட விசில் ஊத கூடாதுன்னு தடை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒரு கிரிக்கெட் மைதானமா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஒரு விளையாட்டா இருக்கட்டும், விசில் ஊதி உற்சாகப்படுத்தி மகிழ்வதுங்கிறது ஒரு வழக்கமா இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இப்ப இதுல செய்யறாங்க அப்படின்னா திமுக அரசுக்கு தளபதி மீது இருக்கக்கூடிய அந்த அச்சம் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது, ரொம்ப வெளிப்படையா தெரியுது. இப்ப காவல்துறையை வச்சு அதை வந்து ஒடுக்க பாக்குறாங்க. அந்த விசில் சின்னத்தை இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்க பாக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வளரதான் போகுது. விசில் சின்னம் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. இப்ப இனிமே மடக்கியோ இல்ல ஒடுக்கியோ இல்ல இதை வந்து மறைச்சோ இல்ல தடுத்தோ ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் வீண் விளம்பரம் தான். இதனால ஒண்ணுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. இது பக்க அரசியல் தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இல்லைன்னா எதுக்கு விசில் சின்னத்தை, என்ன காரணத்துக்காக, எந்த வகையில இது வந்து பாதிப்பு வரப்போதாங்க? விசில் ஊதுறதுனால அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா, விளையாட்டு வீரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா? ஒண்ணும் இல்லை. இது வழக்கமா இருக்கக்கூடியதான சத்தம் எழுப்புறதும் மோளம் தட்டுறதும் விசில் ஊதுறதும். அப்ப இதுல பண்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அரசியல் தான். பயத்தை காட்டுது. திமுக டிவிக்கு பார்த்து பயப்படுதுங்கிறது வெளிப்படையா தெரியுது. அதை காவல்துறையை வச்சு சின்னத்தை மறைக்க பாக்குறாங்க. அதனால ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே பாதிப்பு வராது.